மகி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்காக நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் பேசவே முடியல. ஆனால் இப்போ நீ நானும் மிட் நைட்ல பிரியாணி சாப்பிட போற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டோம்ல. க்ளோஸ்னா எந்த அளவுக்கு? இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். அது என்னமோ தெரியல மகி, நீ என் பக்கத்துல இருந்தா என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒன்று உருவாகுது. அதுக்கு அதுக்குலாம் ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தேன், அதான். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேங்க்ஸ் சொல்லணும்னா எனக்கு கிஃப்ட் கொடுத்து தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நீ எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடு. கிஃப்டா? நான் என்ன கிஃப்ட் தரது? நீக்காக என் வீட்டையே கிஃப்டா கொடுக்க வச்சுக்கோ. என்ன மின்னட்டா? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் கீ வீட்டில் தான் இருப்பா. ஓ, வேற என்ன கிஃப்ட் தரது? பேசாம ஒரு கிஸ் தரவா? நோ 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 கிஸ் நோ. மகி 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 ப்ளீஸ் மகி, ஃப்ரெண்ட்ஷிப் முத்தம் தான், அதுவும் கண்ணத்துல தான். ப்ளீஸ் 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 மகி, ப்ளீஸ் மகி, ப்ளீஸ் 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 கண்ணத்துல தான். ப்ளீஸ் 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 மகி, ப்ளீஸ் மகி. ஒரு கிஸ் தான், கண்ணத்துல தான். என்ன பண்ண நீ? கிஸ்ஸே? இதான் உங்க ஊர்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிஸ்ஸா? ஆமா, தெரியாதா? ஏ மகி, ஏன்டி போற? ஏ மகி, நில்றி.